वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। गोपिकांस निहितैः बाहवे हैमवेत्रमितरेण बिभ्रते राजगोपपुषे नमोस्तुते चम्पकाटविनिवासिनी हरे भुक्तिमुक्तिमकरन्दपूरितं भक्तचित्तकळकं ससेवितं गोपिलादिमुनिभृङ्गगूजितं चम्पकेशपदपङ्कजं भजे लक्ष्मीनाथकृपावलब्धमहते श्रीपाञ्चरात्रागमान् तत्तद्वैदिकतान्त्रिकः प्रणयिनः पूज्या विलासाश्रयान् भारद्वाजवदौपघायन श्रुति साण्डिल्यमौञ्जायनान् पञ्चऋषीन् सककौशिकान् कुलगुरून् वन्दे महायोगिनः। श्रीमद् परमहंस इत्यादि 46ஆம் பட்டம் எழுந்துள்ளிருக்கும் ஸ்ரீ ஈவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகனுடைய சப்ததி மகோத்சவத்திலே பாஞ்சராத்திர ஆகமத்திற்கெல்லாம் ஒரு பிராதானம் கொடுத்து இங்கே அதுக்கு ஒரு சதஸ் ஏற்பாடு பண்ணி இப்படி ஒரு வித்வான்களெல்லாம் வரவழைச்சு எங்களெல்லாம் அனுகிரகித்த அழிசிங்கர் திருவடியிலே முதல்ல பிரணாமத்தை தெரிவிச்சுட்டு இங்கே எழுதியிருக்கக்கூடிய அனைத்து வித்வான்களிடத்திலும் திருவடி தாமரைகளிலே பிரணாமத்தை தெரிவித்து கொண்டு அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு சகசர கலச ஸ்நபனம். இந்த சகசர கலச ஸ்நபனம்ங்கிறது ஒரு மகா சம்பரோக்ஷணத்துக்கு துல்லியமாக சொல்லப்படுறது. சகசர கலச ஸ்நபனம் பாஞ்சராத்திரத்தில் அநேக சம்ஹிதைகளில் இல்லை, ரொம்ப சொல்பமான சம்ஹிதைகளில் மட்டும்தான் அந்த சகசர கலச திருமஞ்சனம்னு சொல்கிற இந்த 1001 கலச திருமஞ்சனமானது நமக்கு கிடைக்கிறது. அதை பற்றி இங்கே ஒரு 2 வார்த்தைகள் சொல்லாம்னு ராஜகோபாலனுடைய அனுகிரகத்தினாலையும் அழிசிங்கர் முதலான பெரியவாளுடைய ஆசீர்வாதத்தாலையும் இங்கே அதுக்கு வந்திருக்கோம். முதல்ல சகசர கலச ஸ்நபனம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த திருமஞ்சனங்கள்லாம் எத்தனை வகையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸ்நபனம் திவிதம் புரோக்தம் பராபர விபேதத்தா பரந்து திரிவிதம் புரோக்தம் அந்நித்து ஏகாதசம் பவேத்து அப்படின்னு திருமஞ்சனத்தை 2 விதமாக பிரிக்கிறோம், பரம்னும் அபரம் என்னும். அதில் பரம்ங்கிறது 3 விதமாக பிரிக்கிறோம், இன்னொரு அபரம்னு சொல்கிறதே 11 விதமாக பிரிக்கிறோம். அதில் சகஸ்ர கலசம், அதில் பாதி 500 கலசம், அதில் பாதி 250 கலசம், இந்த 3ம் பரம்னும் அதுக்கப்புறம் சொல்லப்படுற அபரம் இருக்கே அது 11 விதமாக. 11 விதம் என்னன்றதை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பரத்துக்கு போகலாம். முதல்ல ஒரு கலச ஸ்நபனம், ஏன்னா ஸ்நபனத்தை பற்றி பின்னாடி விரைவாக சொல்ல போகிறா, அதனால் அதை ரொம்ப டச் பண்ணல. ஒரு கலச ஸ்நபனம், 3 கலச ஸ்நபனம், 5 கலச ஸ்நபனம், 9 கலச ஸ்நபனம், 12 கலச ஸ்நபனம், 17 கலச ஸ்நபனம், 25 கலச திருமஞ்சனம், அதுக்கப்புறமாக 36 கலச திருமஞ்சனம், 49 கலச திருமஞ்சனம், அதமோத்தமம்னு சொல்லப்படுற 81 கலச திருமஞ்சனம். இன்றைக்கும் நம்பருமாளுக்கு ஒவ்வொரு பஞ்சபர்வாலையும் இந்த 81 கலச திருமஞ்சனம் நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமாக 108 கலச திருமஞ்சனம் நம்ம அநேக விதேசங்களில் பார்க்குறோம். அந்த 108 கலசம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் 2 விதமாக சம்ஹிதைகளில் சொல்லப்பட்டிருக்கு. பாத்மம் ஈஸ்வராதி சம்ஹிதைகளில் இது மாதிரி 4 கலசமாக 36, 9 கலசமாக 72மாக ஒரு 108, அனிருத்த சம்ஹிதைகளில் 12 கலச வியூகமாக 9 வியூகம் 9, 12, 108ன்னு 2 விதமாக 108 கலசம் சொல்லப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அந்த அபரம்னு சொல்லப்படுற அந்த व्यक्ति அடுத்ததாக பரம்னு சொல்லப்படுற 500 கலசம் 250 கலசம் இதனுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா ஒரு 108 கலசம் 8 49 கலசங்கள் சேர்ந்தது 500 கலசங்கள். இது இந்த பரத்தில் உள்ள ஒரு வியூகம். அடுத்ததாக 250 கலசம்
அது எப்படி இருக்கணும்னா ஒரு 49 கலசம், 8 25 கலசம், ஒரு சூர்ண கலசம், இது எல்லாம் சேர்ந்தது 209 கலசங்கள். அதுக்கப்புறமாக நம்ம மெயின் டாப்பிக்காக இருக்கக்கூடிய 1001 கலச திருமஞ்சனம். அது 2 விதமாக இதில் அனிருத்த சம்ஹிதையில், அது அனிருத்த சம்ஹிதை வாக்கியம் தான் அது மேலே இருக்குது. அது பாத்மம், பாரமேஸ்வரம், ஈஸ்வர சம்ஹிதைகளில் இந்த சகஸ்ர கலசம் எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறத சொல்லியிருக்கோம். அதை 581 கலசமாகவும், 449 கலசமாகவும், 16 25 கலசம் இப்படி அரேஞ்ச் பண்ணி இந்த ஒரு 1001 கலசம் பாத்ம சம்ஹிதை, பாரமேஸ்வர சம்ஹிதை, ஈஸ்வர சம்ஹிதை, இந்த சம்ஹிதைகள் எல்லாம் இது மாதிரி சொல்லியிருக்கு. இன்னொரு விஸ்வாமித்திர சம்ஹிதை, விஸ்வக்ஷேன சம்ஹிதைகளில் ஒரு 81 கலசம், 8 17 கலசம், 16 49 கலசம் இது மாதிரி இன்னொரு ஆப்ஷன் சொல்லியிருக்கு. அதனால் அந்தந்த சன்னதிகளில் எந்த சமிதிகளில் அனுஷ்டானமோ அந்த சமிதிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலச அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதுக்குள்ள திரவியங்கள்லாம் வச்சுக்கலாம். நம்ம பக்கங்கள்லாம் அநேகமாக எல்லா சன்னதிகள்லையும் பாத்ம சமிதை தான் அனுஷ்டானம். அதனாலே பாத்ம சமிதையில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கலச அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் நம்ம இப்பயும் பண்ணின்னு இருக்கோம். அதில் உள்ள அந்த நடுவில் இருக்கிற அந்த 81 பிரம்மஸ்தானம்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் இருக்கிற 4 81 கலசங்கள், அதை சுற்றி இருக்கிற 4 49 கலசங்களையும் தெய்வஸ்தானம் அல்லது திவ்யஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற 16 25 கலசங்களை மானுஷஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த மொத்த கவுண்ட்டு 1001 கலசங்கள். அதுக்கப்புறம் இந்த 1001 கலசத்துலேயும் எல்லாத்துலேயும் திரவியம் கிடையாது. சில முக்கியமான கலசங்களில் உண்டி தான் திரவியங்கள். அதை மாத்திரம் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கோம். இந்த இதெல்லாம் கலரில் காமிச்சிருக்கோ அந்த கலசங்கள் மட்டும்தான் திரவிய கலசங்கள், திரவியங்களால் பூரணம் பண்ணணும். அது மொத்தம் 385 கலசங்கள் திரவியங்களால் பூரணம் பண்ணணும். பாக்கியெல்லாம் சுத்தோதக தீர்த்தத்தினால, வெறும் சந்தன தீர்த்தத்தினாலே பூரணம் பண்ணுறது 616 கலசம். ஆக மொத்தம் 1001 கலசங்கள். அதில் திரவிய கலசங்கள் 385, அடுத்ததாக சுத்தோதக கலசங்கள். இது ஒன்னொன்றுலையும் என்னென்ன திரவியங்கள் போடணும் அப்படிங்கிறத கிறிஸ்பாக ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போயிடலாம். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனாலே. நடு 81 பிரம்மபாகத்தில் இருக்கிற அந்த பிரம்மஸ்தானத்தில் இருக்கிற 81 கலசத்தில் உள்ள ஒவ்வொரு நவக்கத்துக்கும் நடுவில் இருக்கிற 9 கலசத்திலையும் உள்ள பிரதான கும்பம், நடு கும்பத்தில் மகா கும்பத்தில் சர்வலோகம், எல்லா ரத்னங்கள், பழம், ஔஷதம்லாம் போடணும். அதுக்கப்புறம் கிழக்கு பக்கத்தில் இருக்கிற கும்பத்தில் சூரியகாந்தம் பத்மராகம், தட்சிண திக்கில் வைடூரியம் இந்திரகாந்தம், அதுக்கப்புறம் மேற்கு திக்கில் இந்திரநீலம் அயக்காந்தம், வடக்கு திக்கில் பவளம் கருட பச்சை, ஆக்னேய திக்கத்தில் புஷ்பராகம் ஸ்பட்டிகம், நிருத்தி பாகத்தில் பத்மராகம் தங்கம், வாயவி திக்கத்தில் வைரம் வெள்ளி, அது மாதிரி ஐஷான்ய பாகத்தில் தாமிரம் முத்துன்னு இந்த 9 பிரதான கலசத்துலையும் இதுவும். இதை தவிர ஒவ்வொரு கலசத்துலையும் பாக்கி கலசத்துலலாம் முத்துக்களை போடணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கிழக்கு பூர்வ திக் பாகத்தில் இருக்கிற 81 கலசத்தில் பழங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கு. அதில் ஒரு கலசத்தில் வாழைப்பழம், இன்னொரு கலசத்தில் மாதுளங்கம், தாடிமம், அப்புறம் நாவற்பழம், நாரங்கம், தக்கோலம், ஏலக்காய், பாலைன்னு ஒரு பழம், நெல்லிக்காய், திராட்சை, பேரிச்சம், மாம்பழம், துமுக்கி, இது ஸ்ரீரங்கத்தில் கிடைக்கிறது இந்த பழம், ஜாதிக்காய், பலாப்பழம், வில்வப்பழம், வாழைப்பழம், இது மாதிரி பழங்கள் எல்லாமே சேர்ந்திருந்த பலோதகமாக இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள பாக்கி ஒவ்வொரு கும்பத்திலையும் இலந்த பழத்தை போடணும், பதரி பழம். அதனாலே ஒவ்வொரு இதுலேயும் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சொல். மூணாவதாக தெற்கு பக்கத்தில் இருக்கிற அந்த 81 கலசத்தில் இந்த ஓஷதி திரவியங்கள்லாம் போட வேண்டியிருக்கு. வெட்டிவேர், குங்குமப்பூ, கோஷ்டம், ஜடாமசி, இதெல்லாம் பிரதான கலசத்திலையும். அடுத்ததாக கோரக்கிழங்கு, விளாமிச்சவேர். மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிற தெற்கு பகுதியில் இருக்கிற பிரதான கும்பத்தில் பச்சைக்கற்பூரம், குங்குமப்பூ, மேற்கு பகுதியில் செண்பகப்பூ, ஜடாமசி, வெண்சந்தனம், செஞ்சந்தனம், சுரபுன்னைப்புடி, முரம், குடிமாதுளை வேர், 2 வகை கோஷ்டங்கள், வெளுப்பு, கருப்பு, அகில், அது மாதிரி தமாலபத்திரம்ங்கிற ஒரு பத்திரத்தினுடைய பொடியை எல்லா கலசத்துலேயும் போடணும். அடுத்ததாக மேற்கு பக்கத்தில், ஏன்னா இந்த மேற்குக்கு அதிபதி வருணன், அதனால அந்த வருண திக்கில் இருக்கிற அந்த கலசங்களுக்கு எல்லாம் விசேஷ தீர்த்தங்களாகவே அவள் நிரப்ப சொல்லியிருக்கா. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு சாமீபியம் உண்டுங்கிறதுக்காக. பின்னால் என்ன வேத மந்திரத்தையும் இதுக்கு உண்டான ஆவாகன தேவதைகளிலையும் சொல்லலை. ஏன்னா மந்திரம் எத்தனை கோபையத்துன்னு எவ்வளவு அதை குஹ்யமாக வச்சுக்கணுமோ வெளியில் சொல்லப்படாதுங்கிறதுக்காகவும் அவகாசமும் குறைச்சலாக இருக்குங்கிறதுனாலையும். ரெண்டாவது வேத மந்திரங்கள்லாமும் சொல்லித்து அடுத்ததாக அந்த மேற்கில் உள்ள வருண திக்குங்கிறதுனால இதில் வேத மந்திரங்கள் எல்லாமே பஞ்சவாருணிக மந்திரம்,
இந்த உதுத்தமம் வருண பாசம், அது மாதிரி வருண சூக்தங்கள், இது மாதிரி இதெல்லாமே வருணன் சம்மந்தப்பட்டதாகவே அபிமந்திரணம் இருக்குது. அதில் நடவாபி தீர்த்தம், ஏரி தீர்த்தம், கிணறு தீர்த்தம், மடு தீர்த்தம், மழை தீர்த்தம், பனி தீர்த்தம், சமுத்திர நதிகளோட தீர்த்தம், சமுத்திர தீர்த்தம், இதெல்லாம் எல்லா அந்த வருஷங்கள்லையும் ஸ்தாபனம் பண்ணணும். அது மாதிரி மத்ய கூர்மாதிகளுடைய பிரதிமைகள் எல்லாம் பண்ணி, ஏன்னா அதில் ஆவாகன தேவதைகள் இந்த வியூகமூர்த்திகள், அதனால் அந்த வியூகமூர்த்திகளோட மத்ய கூர்மாதிகளோட பிரதிமைகளை பண்ணி அந்த ஒவ்வொரு கலசத்துலேயும் போடணும்னு பெருமாள் நியமிச்சிருக்கார். அதுதாக வடக்கு பக்கத்தில் இருக்கிற 81 கலசத்தில் தானியங்கள் எல்லாம் எவம், கோதுமை, நெல், சம்பா நெல், பயறு, ஞாழல், சென்னல், உளுந்து, சாமைன்னு இது மாதிரி தானியங்களை ஒவ்வொரு கலசத்துலேயும் போட்டுட்டு, அதுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே எல்லா கலசத்துலேயும் நெல் போடணும். அது காமிங்கண்ணா, எல்லாத்துலேயும் கீழே எல்லா கலசத்துலேயுமே நெல் போடணும். அது மாதிரி அதுக்கப்புறம் 49 கலசங்களில் தான் 49 கலசத்துலேயுமே திரவியங்கள். அடுத்ததாக அதில் காமிக்கச்ச இதில் பூரா அந்த கோ சம்பந்தப்பட்ட திரவியங்களாகவே இருக்குது. நடுவில் 9 கலசத்துலேயும் நெய், கிழக்கு 9 கலசத்துலேயும் தயிர், கோமூத்திரம், தெற்கு 9லையும் பால், மேற்கு 9லையும் தயிர், வடக்கு 9லையும் 6லையும் கோமயர்மசம். இந்த ஆக்னேயாதி திக்கில் உஷ்ணோதகம், பஞ்சகவ்யம், பஞ்சாமிர்தம்னு சொல்லப்படுறது. இந்த இடத்துல பால், தயிர், தேன், நெய், சர்க்கரை இதெல்லாம் கலந்தது அந்த பஞ்சாமிர்தம். அப்புறம் அரிசி மாவு, சத்து மாவு, அது 4 கலசங்கள்லையும். ஆக அக்னி திக்பாகத்தில் இருக்கிற 49, அடுத்ததாக நிருத்தி திக்பாகத்தில் இருக்கிற 49 கலசத்தில் நடுவில் திலத்தைலம்னு சொல்லப்படுற நல்லெண்ணெய், அப்புறம் முன்னாடி வாசனை தீர்த்தங்கள், பச்சைக்கற்பூர ஜலம், அபிமந்திரண ஜலம், பொறி, அப்புறம் 16 கலசங்கள் சுற்றி இருக்கிற ஆக்னேயாதி திக்பாகங்கள் இருக்கிற 16லையும் பானகத்தை பூரணம் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்தது வாயவி திக்பாகத்தில் இருக்கிற அந்த 49 கலசத்தில் மையத்தில் கடுகு எண்ணெய், அதுக்கப்புறம் கிழக்கு பக்கத்தில் பாத்தியம், கடல் தீர்த்தம், ஆச்சமனியம், மங்கள தீர்த்தம். மங்கள தீர்த்தம்னா என்னங்கிறதுக்கு உண்டான டெஃபினிஷன் அங்கே கொடுத்துருக்கோம். இந்திரவல்லி, அஸ்வத்தம், குசேசயம். குசேசயம்னா தாமரைப்பூ, 1000 தளமாக இருக்கிற தாமரைப்பூக்கு குசேசயம். அமரகோஷத்தில் சொல்கிறா சதபத்திரம் கமலம் சகசிரபத்திரம் குசேசயம்னு. அதனாலே அந்த தாமரைப்பூ. அப்புறம் ஏகபத்திராம்புஜம் அப்படிங்கிற கொஞ்சமாக தளம் இருக்கிறது. குங்குமப்பூ, ரோகிணி திரும்பம்னு இந்த மாதிரி சுகந்த புஷ்பங்கள் எல்லாம் அதில் சேர்க்கணும் மங்கள தீர்த்தத்தில். அப்புறம் 16 கலசங்கள்லேயும் 4 விதுக்கில் இருக்கிற 16 கலசங்கள்லேயும் கரும்புச்சாரை சேர்க்கணும், நம்ம இக்ஷுரசம். அடுத்ததாக ஈசான்ய திக்பாகத்தில் இருக்கிற ஈசான்ய திக்பாகத்தில் இருக்கிற 49 கலசத்தில் மத்தியத்தில் 9லையும் தேனு, கந்தோதகங்கள், சாந்தி தீர்த்தம். சாந்தி தீர்த்தம்னா என்ன, துளசி, வேணு, நீவாரம்னு இந்த திரவியங்கள்லாம் அதில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கா. அப்புறம் அந்த ஆக்னேயாதி திக்கோணங்களில் இருக்கிற ஆக்னேயத்திலையும் வாயவிய நிருத்தி திக்பாகத்திலையும் இருக்கிறதுல இளநீரும், வாயவியத்திலையும் ஈசானத்திலையும் திக்பாகத்தில் இருக்கிறதுல 2லையும் தேங்காய் பாலும் சேர்க்க சொல்லிருக்கு. இதெல்லாம் திரவியங்கள் தான் முக்கியமான சமாச்சாரங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் பிரதானம் கொடுத்து அதை சொல்லியிருக்கும். ஏன்னா ஜனங்களுக்குமே அது தெரியணுமேங்கிறதுக்கு. ஏன்னா மந்திரமும் வேதமும் ஆவாகன மந்திரமும் அர்ச்சகாலோட மட்டும் உள்ளது. இது எல்லாருக்குமே இது தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால இதை கொஞ்சம் விசதமாக சொல்லியிருக்கு. அடுத்ததாக 25 கலசம் மானுஷ பாகத்தில் உள்ள அந்த ஒவ்வொரு 25லையும் கொஞ்சம் நிறையா 16, 25 இருக்குது. அதில் கொஞ்சம் ஷார்ட்டாக போய்டுறேன். இந்த முதல் 25 கிழக்கு பக்கத்தில் இருக்கிற 25ல் க்ஷேத்திரங்கள்லாம் உள்ள மண்ணெல்லாம் சேர்க்க சொல்லியிருக்கு, மிருத்திகை எல்லாம். அதில் புண்ணியக்ஷேத்திர மண், நல்ல தீர்த்தத்தில் உள்ள மண், கடல் மண், மலை மண், யானையினுடைய தந்தம் பட்டது, பன்றியினுடைய அந்த கோரைப்பல் பட்டது, புத்து மண், காளமாட்டினுடைய சிங்கமண் அந்த கொம்பு பட்டது அப்படின்னு இந்த மண்ணெல்லாம் சேர்க்க சொல்லியிருக்கு. அடுத்ததாக உள்ள 25ல் சகதேவி, வசா, சதமூலா, சதாவரின்னு உள்ள இந்த ஓஷதி திரவியங்கள், சோத்து கத்தாழை, சீந்தல் கொடி, ஆடாதோட எதெல்லாம் நமக்கு ஔஷதமாக உபயோகப்படுமோ அதெல்லாம் இங்கே. ஏன்னா அந்த தீர்த்தத்து பின்னால் நம்ம தான் பெருமாள்லேருந்து பரிகிரகம் பண்ணிக்க போகிறோம். பண்ணிச்ச அதெல்லாம் நமக்கு எல்லா விதமான வியாதிகளும் குணமாகும்னு பெரியவாக அனுஷ்டிச்சு இதை பெருமாள் அனுகிரகிச்சிருக்கார். நம்ம இன்றைக்கி அனுஷ்டிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக எல்லா விதமான மரப்பட்டைகளோட ரசங்கள் எல்லாம் அதில் நம்ம 81 கலச திருமஞ்சனத்திலேயே கஷாயோதகம்னு ஒரு கும்பம், அதில் இந்த திரவியங்கள்லாம் வரும். இதில் ஆலமரம், அரசமரம், அத்தி, நாவல், வில்வம், பலாசி, இலுப்பை, காட்டுவாகை இப்படின்னு சொல்லப்படுற இந்த 8 விதமான மரங்களுடைய பட்டைகளையும் ரசமாக பண்ணி பவுட்ரு பண்ணி கஷாயம் பண்ணி அந்தந்த கும்பத்தில் சேர்க்கணும். அடுத்ததாக தளிர், நல்ல கொழுந்தாக இருக்கக்கூடிய பலாச மரத்தோட தளிர், வில்வ மரத்தோட தளிர், மகிழ மரத்தோட தளிர், கடம்ப மரத்தோட தளிர், காட்டுவாகை தளிர், மாந்தளிர், ஆலந்தளிர், அரசந்தளிர்னு இப்படி தளிர்களெல்லாம்
இது பண்ணி ரசமாக ஜூஸ் பண்ணி அந்தந்த கலசங்களில் சேர்க்கணும், அப்படியே சேர்க்க வேண்டாம். அடுத்ததா புஷ்பங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. புஷ்பங்களில் ஜாதி முல்லை, முல்லை, ஞாழல். ஞாழல்ங்கிறது தெனை பிரியங்குன்னு சொல்லி நம்ம தானியம் சொல்கிறோமே, அதனுடைய புஷ்பம், அதுக்கு ஞாழல்னு பேர். தாமரை புஷ்பம், மகிழம்பூ, நந்தியாவட்டை, செண்பகப்பூ, மல்லிகை, இதெல்லாம் பிரசித்தமாக தெரியக்கூடிய புஷ்பங்கள். இதெல்லாம் புஷ்பங்களாகவே சேர்க்கணும். அடுத்ததாக இந்த ஓஷதி திரவியங்கள் நமக்கு இதெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கொடுப்பாலோ அதெல்லாம் இருக்குது. மூங்கில் அரிசி, கோரோஜனை, யவம், சமி, இதெல்லாம் இந்த மாதிரி உள்ள திரவியங்கள் எல்லாம் இந்த நிருத்தி மூலைக்கும் தெற்குக்கும் உள்ள நடுவில் இருக்கிற அந்த 25 கலசங்களில் சேர்க்கணும். அடுத்ததாக சில எள்ளு, காட்டு எள்ளு, இந்த மாதிரி திரவியங்கள், சீரகம், ஓமம், சதபுஷ்பம், ரிஷி பீஜம்னு சொல்லக்கூடிய இந்த திரவியங்கள் எல்லாம் இந்த 25 7வது 25ன்னு சொல்கிறோம், நிருத்தி ஸ்தானத்தில் இருக்கிற 25 அதில் சேர்க்கணும். அடுத்ததாக இதுலேயும் கொஞ்சம் சாமை, சென்னல், கனமதானிய அரிசி, அருகம்பில்லு, தர்மம், இந்திரவல்லி, திப்பிலி, இதெல்லாத்தையும் இந்த திரவியங்கள் எல்லாம் எப்படி முதல்ல சொல்லியிருக்கோமோ அதே பந்தத்தில் தான் சேர்க்கணும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிறோம். அடுத்தது தர்ப வேர், இஷிகம், பேய்க்கரும்பு, வெட்டி வேர், சரபுங்கத்தோட வேர், தகரம்னு ஒரு தானியம் இருக்குது, வெந்திய மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நாயுருவி, அப்பா மார்க்கம் தெரிய எல்லாருக்கும், இதெல்லாம் இதில் சேர்க்கணும். அடுத்ததாக வெண்துளசி, கருந்துளசி, இந்த பத்திரங்கள்லாம் உள்ளது. இந்த இலைகளெல்லாம் மூங்கிலோட இலை, புன்னமரத்தோட இலை, தாழம்பூவோட இலை, வில்வ இலை, நெல்லி இலை, ஜாதி பத்திரி, இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, காஞ்சி போய் கிடைச்சாலும் அது விசேஷம்தான், அதை சேர்க்கணும். அப்புறம் கிழங்கு வகைகள், சிறுகோரை கிழங்கு, பெருங்கோரை கிழங்கு, கிச்சிரி கிழங்கு, செவ்வாம்பல் கிழங்கு, செங்கழுநீர் கிழங்கு, நீர்வஞ்சி கிழங்கு, அல்லிக்கிழங்கு, கருணைதல் கிழங்குன்னு இது எல்லாத்துலேயுமே எப்படின்னா அந்த பிரதான கலசத்தில் இந்த 8 திரவியத்தையும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போட்டுட்டு இந்த 8ஐயும் பாக்கி கலசங்களில் தனித்தனியாக போடணும். எல்லாத்துக்குமே அதே ரூல்ஸ் தான். அடுத்ததாக தானியங்கள், பயறு, உளுந்து, யவம், மொச்சை, மலைத்துவரை, நெல், கொள்ளு, சிறுதுவரைன்னு இப்படி உள்ள தானியங்களை அடுத்ததாக உள்ள 25 சேர்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக சங்க புஷ்பி, சித்தா முட்டி, விஷ்ணு கிராந்தி, சதாபத்திரம், ஓருதழ் தாமரை, முரா, சகா, சகதேவின்னு இப்படி உள்ள திரவியங்கள் எல்லாம் சேர்க்கிறோம். அடுத்ததா வெள்ளருக்கு, குசும்பம், பிரம்மச்சர்சலை, வெண்சிவதை, சித்தரத்தை, மேர்மல்லி, ஆமணக்கு, இதெல்லாம் சேர்க்கிறோம். தாமரை தாது, லவங்கம், ஏலக்காய், லவங்கப்பட்ட, நாககேசனம், கஸ்தூரி, ஜாதிக்காய், நம்ம வாசனாய திரவியங்கள் எல்லாம் இது கடைசியாக உள்ள 25 கலசத்தில் தங்கம், வெள்ளி, தாமரம், வெங்கலம், இரும்பு, தகரம், ஈயம், பித்தளைன்னு இந்த பஞ்சலோகம் அதோட இன்னும் கொண்ட லோகங்கள் எல்லாம் சேர்க்குறோம். அதில் தான் ஒரு நிமிஷம், அந்த லோகங்கள்லாம் போடச்ச என்ன ஆகாரத்தில் போடணும், அப்படி எவ்வளோ அளவு போடணுங்கிறதையும் சொல்கிறார். தங்கம், வெள்ளி, செம்பெல்லாம் 5 நிஷ்கம் போடணும். ஒரு நிஷ்கம்ங்கிறது 12 கிராம், 60 கிராம் ஒவ்வொன்றும் போடணும். அது எப்படி ஆகாரத்தில் இருக்கணும்னா பத்ம வடிவு, தாமரை வடிவில் இருக்கணும். அதனால வெங்கலத்தை போடச்சே கண்ணாடியிலேயே நம்ம கிண்டி சந்தியானம் மட்டும் அந்த கிண்டியில் மாதிரி சின்ன அளவில் பண்ணி போடணும். இரும்பு பண்ணச்சே அரிவாள் மாதிரி பண்ணி போடணும். தகரம், ஈயம், பித்தளையெல்லாம் அது எப்படி சுபாவமாக கிடைக்கிறதோ, திரயம் பிரகிருதி ரூபேணா நிஸ்தே மத்தியமே கட்டேன்னு இதெல்லாம் எந்த ஆகாரத்தில் இப்போ கிடைக்கிறதோ அதே ஆகாரத்தில் போடணும். இது அந்த திரவியங்கள் எல்லாம் சேர்க்கக்கூடிய வழி. அடுத்து வாங்க. அப்புறம் இதுதான் முக்கியம், சகசர கலசாபிஷேகம் பண்ணினா, ஏகோத்தர சகசர கலசாபிஷேகம் என்ன பலன்கள்லாம் நமக்கு பெருமாள் அனுகிரகிச்சிருக்கார், என்னென்ன காரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார். பாத்ம சம்ஹிதையிலே தேவஸ்ய ஸ்நான சமயே சகசிர கலசாம்புபிகி கங்காயா சரிதம் ஸ்நானம் பலம் அஸ்ருதே மகத்துன்னு கங்கையில் முதலான புண்ணிய தீர்த்தங்களில் தீர்த்தமாடினா என்ன பலனோ அது இந்த சகசர அபிஷேகத்தை எம்பெருமானுக்கு செய்விச்சாலோ அந்த தீர்த்தத்தை நம்ம பிராசனம் பண்ணினாலோ பலன் உண்டு. அதே மாதிரி அந்த தீர்த்தம் இருக்க ராஜசூயாக பலனோ, எம்பெருமானுக்கு மகோத்சவம் பண்ணினா என்ன பலனோ அதுக்கு நமக்கு கிடைக்கும். இதை பாத்ம சம்ஹிதை அங்கீகரிக்கிறது. அதுக்கப்புறம் எப்படி எல்லா பாபங்கள்லேருந்தும் விடுவிட்டு பிரம்மலோகத்துக்கு ஒருத்தன் போய் சேர்றானோ அந்த பலன் சகசர கலசாபிஷேகம் மூலியமாக கிடைக்கிறது. அதே மாதிரி எல்லா ஸ்தலங்கள்லேயும் போய் பெருமாளை சேவித்த பலனும், பல யாகங்கள்லேயும் பண்ணி தானங்கள்லாம் பண்ணினா என்ன பலனோ அதையும் இந்த சகசரதாபிஷேகம் நமக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் எப்படி தேவராஜன் இந்திரன் எம்பெருமானுக்கு தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிறதுக்காக பிரம்மோத்சவத்தை பண்ணுறானே, அப்போ பண்ணும்போது சகசரகலசாபிஷேகத்தையும் சேர்த்து பண்ணுறான். அப்படி சகசரகலசாபிஷேகத்தை பண்ணி அதன் மூலம் அவன் இந்திர பதவியை அடைஞ்சிருக்கான். அதே மாதிரி இது ராஜாவுக்கும் பிரஜைகளுக்கும் ராஜ்யத்துக்கும் ஆயுளை அளிக்க வல்லது. அதனால சகசரகலசாபிஷேகங்கிறது பஞ்சம், தீய நிமித்தம் இதெல்லாம் வந்தால் கூட அதெல்லாம் போக்கி எம்பெருமான்
நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியதுக்காக இந்த ஒரு சகஸ்ரசாபிஷேகத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதே போல் பிரம்மா மோட்சத்தை தன்னுடைய அந்த படைக்கிற தொழில் மறந்து போன காலத்தில் எம்பெருமானுக்கு ஆராதனை பண்ணி இந்த சகஸ்ரசாபிஷேகத்தை பண்ணி திரும்பி சிருஷ்டியை பெற்றார்னு பாத்ம சம்ஹிதை சொல்கிறது. அதுக்காக நாப்பியா பக்தியா ஹரிம் சம்யக்கு அஸ்வமேத பலம்ல பற்றினு விஸ்வக்ஷேன சம்ஹிதை அஸ்வமேத யாக பலன் இதில் கிடைக்கிறதுன்னு சொல்கிறா. அதுக்கு மாதிரி இந்த லோகத்தில் அவன் நல்ல செல்வத்தையும் அடைந்து பின்னாடி பிரம்மலோகத்துக்கு போகிறச்சியும் மோட்சத்துக்கு போகிறச்சியும் அவனுக்கு சௌக்கியத்தெல்லாம் கொடுக்குறதுன்னு விஸ்வாமித்திர சமிதி சொல்கிறது. அது மட்டும் இல்லை, நம்ம யஜுர்வேதத்தில் சொல்லச்சே கல்யாணம் கன்னிகாதான பலன் சொல்லச்சே தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனஸ்சா ஏகவிம்சதி குல உத்தாரணத்வாரான்னு சொல்லுவோம். அதே இங்கே ஏகம் ஏவம் ஆராத்திய விதிம் யா குர்யாது திசத்தமா உத்தாரையேன்ஷாப்பி பித்திருன்னு தசபூர்வான் தசாவரான்னு சொல்லி 10 தலைமுறை முன்னாடி உள்ள பிதர்களையும் 10 தலைமுறை நமக்கு பின்னாடி உள்ள சந்ததிகளையும் கரையேற்றக்கூடிய ஒரு அனுகிரகம் இந்த சகஸ்ரசாபிஷேகத்துக்கு உண்டு. அதில் திரவியங்கள் எல்லாம் குடுப்பம்னு சொல்ல அளவில் போடணும் 480 கிராம். பாக்கி ஓஷதிகள் எல்லாம் 96 கிராம் போடணும். அது ஒரு பலம்னு சொல்லிருக்கு. அப்புறம் சகஸ்ரசாபிஷேகம் எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறது சின்ன சொல்லிட்டு சீக்கிரமாக முடிச்சுடுறோம். பாத்ம சம்ஹிதையில் கிராமாதிகள்லாம் சூல்யமான போது அங்கே வீதிக்கு வெளியில் பலிகள்லாம் சாதிக்கப்படாது. அப்படி சாதிச்சானால் அவனுக்கு சகஸ்ரசாபிஷேகம் அங்கே சாந்தி. அதுக்கப்புறம் 1 மாதம் முதல் 1 வருஷம் வரையில் ஆக உற்சவங்கள்லாம் நின்று போயிடுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன சாந்தின்னா சகஸ்ரசாபிஷேகம் தான் சாந்தி. அது மாதிரி இப்போ எம்பெருமானுக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், அக்னினால் அவருடைய திருமேனியில் பாதிப்பெல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்டிருந்ததுன்னா அதுக்கு சாந்தியர்த்தமாக சகஸ்ரசாபிஷேகத்தை பண்ணணும். அதுக்கப்புறம் ஈஸ்வர சமிதியோட வாக்கியம் வேறு ஈஸ்வர சம்ஹிதையில் தான் சகஸ்ரசாபிஷேகத்தை நிறைய இடத்துல உபயோகப்படுத்தியிருக்கா. அப்போ தான் சொல்கிறா, யார் வேறு ஜாதிக்காராலேயோ திருடர்களாலேயோ எம்பெருமானுடைய திருமேனி தொடப்பட்டதுன்னா அந்த சகஸ்ரசாபிஷேகம் பண்ணணும். அப்புறம் சவங்கள்லாம் பிம்பத்தினாலே தீண்டப்பட்டிருந்தோம்னா அதுக்கு சகஸ்ரசாபிஷேகம் பண்ணணும். அதுக்கப்புறம் பிரதிஷ்டைக்கு நடுவில் நேற்று கூட யாரும் சுவாமி சொன்னார், ஆச்சாரியன் ஒரு நோய்வாய்ப்பட்டாலோ அல்லது பரமதிச்சுட்டாலோ பாக்கி காரியங்களை சிஷ்யன் பூர்த்தி பண்ணணும். அதனால் சகஸ்ரசாபிஷேகம் பண்ணிவிட்டு அப்புறம் பூர்த்தி பண்ணணும். மகோத்சவமானது ஆரம்பிக்கப்பட்டு 8 நாள் 1 மாதம்னு லேட்டாச்சுன்னா அதுக்கு சகஸ்ரசாபிஷேகம் பண்ணணும். நித்திய பூஜையில் சித்தாந்த சாங்கரியங்கள்லாம் ஏற்பட்டதுன்னா அதுக்கு சகஸ்ரசாபிஷேகம் பண்ணணும். இப்படி சகஸ்ரசாபிஷேகத்தினுடைய விபவம் ரொம்ப ஜாஸ்தி பெருமாளுக்கு பண்ணணுங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே நம்ம பாஞ்சராத்திராகம அர்ச்சகாலெல்லாம் அதே திரவியங்களெல்லாம் இந்த காலத்தில் சேகரிக்கிறது ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அதெல்லாம் சேகரித்து எம்பெருமானுக்கு அந்த சகஸ்ரகலசாபியத்தை செஞ்சு அதன் மூலம் உள்ள பலன்களை நம்ம ஜனங்களுக்கெல்லாம் அனுகிரகிக்கணுங்கிறத இதன் மூலம் பிரார்த்திக்கிறோம். ஸ்ரீ நித்தியமங்கலம். ஏகோத்திர இன்னும் ஏதாவது பேர் இருக்கா? இல்லை சர்க்கியா நிர்தேசமா இல்லை வேற நாம அனந்த கலசம் அனந்த ஓ பரமேஸ்வர ஈஸ்வரத்தில் ஏன்னா அதுவும் சகஸ்ரம் அதுதான். சரி 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 அனந்த கலசம் ஆனந்தம். அதனால